கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 81 சங்கீதம் 1 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பலனாகிய தேவனை கெம்பீரமாய் பாடி யாக்கோவின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு ஆலயத்துல ஆராதனையில பல முறை போதகர்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது. கரங்களை தட்டி பாடுங்க, உற்சாகமா பாடுங்க, சத்தமா பாடுங்க என்று சொல்லக்கூடிய காரியம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் பாடுகிறது, நான் துதிக்கிறது, என் தேவனாகிய கர்த்தரை நான் துதிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வைராக்கியம் நமக்கு தேவை. சிலர் சொல்லக்கூடிய காரியம், என்னுடைய குரல் நல்லா இருக்காது. எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் நம்முடைய பரம பிதாவை பாடி துதி செய்கிறோம். பிள்ளை பாடுகிறதை ரசிக்காத தகப்பன் உண்டோ? நீங்க பாடுகிறதை, நீங்க துதிக்கிறதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை கேட்டு மகிழுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை பாடி துதி செய்யும் போது கர்த்தர் மகிமைப்படுகிறவராய் மகிழுகிறவராய் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை துதிக்கக்கூடிய காரியம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் பெற முடியாது. துதிதான் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். எனவே நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களில் நாம் தோற்று போயிருக்கலாம். அநேக காரியங்களில ஒரு வழியும் திறக்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கலாம். சத்துருக்களாலே ஒடுக்கப்பட்டு உபத்திரவப்பட்ட நிலையில இருந்து கொண்டிருக்கலாம். நீங்க கர்த்தரை பாடி துதி செய்யுங்க, கெம்பீரமாய் பாடி துதி செய்யுங்க, உற்சாகமாய் பாடி துதி செய்யுங்க, மனதார பாடி துதி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு உணர்த்தின உம்முடைய சத்திய வசனத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நாங்கள் துதிக்கிற காரியத்துல அப்பா கர்த்தாவே, நாங்கள் எப்படியாய் காணப்படுகிறோம், நீர் எப்படிப்பட்ட துதியை எதிர்பார்க்கிறீர் என்று சொல்லி எங்களுக்கு நீ உணர்த்தின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கம்பீரமாய் பாடி துதி செய்து மகிமையான ஆசீர்வாதங்களை உம்முடைய சமூகத்திலிருந்து சுதந்திரித்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.